ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம விஜயா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குன்னு 10 டீயே குடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் டென்ஷனோ சரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் நம்ம அண்ணாமலை பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு நம்ம கிறிஷுக்கு. இதை பார்த்து அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்களாமா. நான் எரியிற நெருப்பில் எண்ணெயில் ஊற்றாதிரி, இந்த பிரச்சனை பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லடி அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்க டைமில் நம்ம முத்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அம்மா தாராளமாக வெளியே போகலாம், என்னை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. முழுசாக எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன், அதாவது ஃப்ரீயாக வெளியே போகலாம், பிரச்சனை சால்வ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மனோஜ் போனால் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லிட்டு தம்பி அங்கே நடந்தது எதுவும் தெரியாமல் நீ பேசக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காட்டுப்பூச்சி வேலையை காட்டுற ரேஞ்சுக்கு காட்டிடாதரா, உண்மை வெளியே சொல்லிடாதரா, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு நம்ம மனோஜ். அதையும் மீறி சொன்னேன், என் பொண்ணு தான் அந்த வீட்டில் கிடக்குன்றாரு. நல்லா வருவாடா நீ, வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரியா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்ணுறாருங்களா, வீட்டில் சொல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ஒரு பக்கம் பீஸா வாங்கிட்டு வந்து கொடுக்க, அதை நம்ம ரோகிணி போய் கிறிஷுக்கு கொடுக்க, அதை பார்த்து நம்ம மீனாங்க, அதாவது அம்மாவும் பிள்ளையும் பாசமாக ஊட்டிகிட்டு இருக்குமோ உள்ளே போகலாமா போகக்கூடாது இல்லை, ஆனால் எட்டி பார்த்துறாங்க நம்ம மீனா. கடைசியில் பார்த்தா அப்செட்டாக வந்து இங்கே வந்து நின்று முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, ஒருவேளை அப்படி இருக்கலாமோன்னு மண்டை பிச்சுக்கிறாங்க. எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம மூலியமாக நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைக்குதோ, அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லையே, நம்மளை பார்த்தாலே எரியுமே அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டவுட்டு இந்த உண்மை என்னைக்கு வெளியே வரப்போகுது அது தெரியல. அதுக்கப்புறம் பெரிய ஆபத்து வந்து வீட்டில் இறங்கியிருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது பார்வதி வீட்டுக்குள்ளே 4-5 பேர் ரவுடித்தனமாக உள்ள நுழைகிறாங்க. யார் மறுபடியும் அந்த பஞ்சாயத்து தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பணம் வேணும், நஷ்டஈடு நான் இல்லடா கேட்கணும், நீங்கள் கேட்கலாமாடா, ஓகே